வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக ஒரு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த முட்டை கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சது. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. நான் ஏற்கனவே ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போதும், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வாணலியில் ஊற்றிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் கலந்து விடணும். இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதால ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது நல்லா கொதித்து வரட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருந்தோம். நான் ஏற்கனவே 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அருமையான சுவையில் ரொம்ப சுலபமான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.